வணக்கம் நண்பர்களே. திருமணம் மற்றும் காதல், பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்துதான் ஆகணும். ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. அதாவது விஷயம் என்னமோ ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள், அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளில் பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். மெயினாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, சார் ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான். இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான், அண்ட் லக்ன ரீதியாக அது ஒரு 50% பொருந்தும். நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்கே சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். இங்கே ஜென்ரலாக அவங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக. முதல்ல அவங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கலாம். மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று. ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு வேணுமா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை, அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய ராசி நிலைகளின்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான். ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம். ஸோ இது முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும். மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மையும் கூட. இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரலை அப்படிங்கிறது தானே. மனம் ஏன் ஒத்து வரலைன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறதில்ல, நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு அவங்களும் யோசிக்கிறதில்ல, ஏன்னா தெரியறதில்லை. இதுதான் விஷயம். இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்களுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும். அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும், தன்னை மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை. ஜோதிட ரீதியாகவும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே 7ஆம் பொருத்தத்தை தான் பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை மெயினாக பார்க்கணும். அதான் திருமண கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதே அது நமக்கு அப்படியே ஆப்போசிட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேளுங்க, எனக்கும் அவங்களுக்கு 7ஆம் பொருத்தம்ப்பா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர ஆப்போசிட் தான். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தை இந்த 7ஆம் பொருத்தம் தான் குறிக்குது. அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னர்ஸாக அமைவாங்க. ஆனால் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த எதிர்வினை அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற. இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோட போயிடுது. இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. நிறைய கமிட்மெண்ட்ஸ், சொசைட்டி,
நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்கள் உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல, ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு 7ஆம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா அக்ரெசிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இது எதற்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிலைத்தர. ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எரிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும். ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும். இப்போ ஒருவேளை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க, எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். ஒரு லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது, செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. லைஃப் எங்கே போய் நிற்கும், டார்க் சைடில் போய் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஓவராக அக்ரெசிவாகவும் போயிடக்கூடாது, அதே நேரம் ஓவராக டம்பும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது. அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும். அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருதலைபட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல. அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமோ யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக 12 கட்டங்கள் இருக்குது. அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்காங்க, எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸ் நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு. சிலருக்கு இன்னொரு டவுட் வரும், என்னென்னா நாங்கள் 2 பேருமே ஒரே ராசி தான், அப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கலாம் பாருங்கள், ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பேசுகிறது, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிடுவாங்க. பிளான் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஏன் செய்யும்போது இப்படி சொதப்புது, ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம், மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும். பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான், அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும், நெகட்டிவ்லையும் அப்படி தான். ஆனால் நல்ல நேரம் வரும்பொழுதும் 2 பேர்த்துக்கு நல்ல விஷயமா நடக்கும், கெட்ட நேரம் கெட்டதும் 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைகள் இதுதான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகோன்னு போயிட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அடி மேலே அடியாக விழுகும்.
எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான வாழ்க்கை ஓடும். ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் ஸ்மூத்னஸோடையும் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இதே விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு பேதமும் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, நபர்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சமய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் நேர்ந்து கலந்து நல்லபடியாக இருந்துட்டு வருவாங்க. அப்படி இல்லாத சூழ்நிலைகளில் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க தான் பார்ப்பாங்க. ரொம்பவுமே உள்ள மிங்கிளாகி தலை பிச்சுட்டு இருக்கிற வேலைலாம் அவங்களுக்கு பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. முடியாத பட்சத்தில் விலகி இருந்துடணும். இந்த சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமை போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருத்து வேற்றுமைகள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதை இவங்க ரொம்பவுமே டாக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. பட் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, இல்லை அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, எதுக்குமே பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஆட்களை இவங்களுக்கு செட் ஆகிறதில்ல. இந்த மாதிரியான ஆட்கள்கிட்டேருந்து இவங்க பெரும்பாலும் விலகி தான் இருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட மிங்கிள் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்னஸோடு இருக்கணும். இவங்களை இறுக்கி பிடிக்கணும், கசங்கி பிழிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் முடியவே முடியாது. இவங்க சுதந்திர மனப்பான்மையோடு இருப்பாங்க. பட் அதே நேரம் எல்லாத்தோடையும் மிங்கிளாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. தனியாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்புகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. தனக்கு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் செய்ய மாட்டாங்க. பட் என்னன்னா சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றம் எப்படி இருக்குது, யார் என்ன அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கூட ரொம்பவுமே இணக்கமான நிலைகளை இவங்க பழகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒருவேளை சமய சந்தர்ப்பங்களால் கூட இருக்கிறவங்க இவங்களை ரொம்பவுமே டாமினேட் பண்ணுறாங்க, ரொம்பவுமே டைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சத்தமே இல்லாமல் விலகிடுவாங்க. சிம்பிளாக சொன்னால் இவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேசி தீர்த்துக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி சிம்பிளாக காம்ப்ரமைஸாக போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களை தான் இவங்களுக்கும் பிடிக்கும். அதை விட்டுட்டு உனக்கு கத்திட்டும் டென்ஷன் ஏற்றிட்டும் இருக்கிற ஆட்களை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அவங்க லைஃப்பை வாழட்டும், நான் என் லைஃப்பை வாழ்கிறேன் அப்படின்னு சிம்பிளாக இருந்துட்டு வருவாங்க. இயற்கையாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், பயம் சுபாவம் கலந்தே இருக்கும். இந்த 2 நிலைகளும் அவங்களுக்கு கலந்து வேலை செய்கிறதுனால தான் அவ்வளோ சீக்கிரம் அவங்க சண்டை சச்சரவுக்கோ போட்டி பொறாமைகளுக்கோ தயாராக இருக்கிறது இல்லை. இந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே தன்னை ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக அமைச்சுப்பாங்க. ஒரு ரப்பர் மாதிரி எப்படி வேணாலும் வளையலாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா? ரொம்பவுமே இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா ரப்பர் கூட ஒரு கட்டத்தில் கட்டாக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஈவன் ரொம்பவுமே மோசமான சூழ்நிலைகளை கூட வளைஞ்சு கொடுத்து போகிறதுக்கு இவங்க தயாராக தான் இருப்பாங்க. பட் எதுவுமே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒதுங்கி போகத்தான் பார்ப்பாங்க. மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. எரிநிலத்தில் என்ன ஊற்றுற மாதிரியான சமாச்சாரங்கள் எதுவுமே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, செட்டும் ஆகாது. அண்ட் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே ஒரு நல்ல ரசனை பிரியர்கள். மேலே இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கலை நயத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு இந்த கவிதை சார்ந்த விஷயங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். அதே போல் இந்த காதல் சார்ந்த விஷயங்களை நிறைய வெரைட்டி எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதாவது கொஞ்சம் சலிச்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மாற்றங்களை அடிக்கடி எல்லா விஷயங்களையுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும். பட் இருந்தாலுமே இவங்க புத்தி சாதுரியத்தை இவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணக்கூடிய குணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய பார்ட்னர்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு.
அண்ட் அதே போல் இவங்க எடுத்த உடனே தடாலடியாக பழகக்கூடிய குணமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்க வந்து பழகுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அட்டாச் ஆவாங்க. ஒருத்தரை பற்றி முழுவதுமாக புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்கள பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ இவங்களுக்கு இவங்களை வந்து இப்படித்தான் அப்படின்னு முழுவதுமாக இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட வந்து முழுவதுமாக அவங்க பழகவே அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் தான் போய்கிட்டு இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு அவங்க எதுவும் க்ளோஸாக பழகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. அவங்களுக்கு முழு நம்பிக்கையும் திருப்தியும் வரணும். இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸாக புரிஞ்சுக்கணும். அது வரைக்குமே இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரையல் அண்ட் பேஸாக தான். அண்ட் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்க தான் அமைகிறாங்க. வெகு சிலருக்கு மட்டும்தான் ஆப்போசிட்டான குணம் படித்தவங்களாக இருக்காங்க. அது வந்து சுய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இவங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரே மாதிரியான குணம் படித்தவங்க தான் இவங்களுக்கு பார்ட்னர்ஸாக அமைகிறாங்க. ஸோ இவங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ளே பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வர்றது கிடையாது. ஆனால் வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஜென்ரலாக இந்த கன்னி ராசிக்கு வந்து லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக இந்த திருமண வாழ்க்கை காதல் சார்ந்த வாழ்க்கையிலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்குமே இல்லாமல் மற்றபடி இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாகவும் இவங்களுடைய குணமொத்த நபர்களாகவும் தான் இவங்களுக்கு அமையறாங்க. ஸோ பர்சனலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கிறதில்ல. ஆனால் மற்ற விஷயங்கள் அல்லது மற்ற மனிதர்கள் வகையில் வரக்கூடிய சங்கடங்கள், தேவையில்லாத பொறாமை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்கு விதி அமைப்பானது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாகத்தான் இருக்குது. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை அப்படிங்கிறது உண்மையில் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து இந்த புத்தி சாதுரியம் அதிகம். ஆனால் இந்த திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கைன்னு வரும்பொழுது அவங்க அதை விஷயத்தை யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் இவங்க செய்வாங்க. இவங்களா வாலண்டியராக தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கிறதில்ல, எதையும் செய்யறதும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதாவது சங்கடம் வரக்கூடிய காலங்களில் மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி ஜென்ரலாக இவங்களுக்கு அமைகிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாகத்தான் இருக்குது. ஆனாலும் வாழ்க்கை சூழ்நிலைகளின் காரணமாக சில சங்கடங்கள் இவங்க எதேர்ச்சியாக சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி இவங்க சமாளிச்சுட்டு வரணும். இல்லை போகிற போக்கில் அது அப்படியே இருக்கட்டும், அது போகிற போக்கில் நம்மளும் போவோன்னு இருந்துட்டாங்க அப்படின்னா சிறு துளி பெருவெல்லாங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உண்டாக சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சின்ன கேர்லெஸ் பெரிய பிரச்சனையாக திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சங்கடங்களை தான் இவங்க வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய கன்னிராசிக்காரங்க சொல்லுவாங்க, எனக்கு சரியான லைஃப் பார்ட்னர் அமையலை, எனக்கு சரியான காதல் அமையலை, திருமணத்துக்கு பிறகு தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க கவனிக்காமல், அதாவது கவனிச்சிருப்பாங்க, பட் அதை வந்து கேர் எடுத்துக்காமல் விட்டதனுடைய விளைவுகள் அது பெருசாக பூதாகாரமாக வளர்ந்து கடைசியில் அவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கும். பட் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திரும்பவும் வந்து அது போகிற போக்கில் போகட்டும் அப்படின்னு தான் இவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாமே விதிப்படி அப்படியே போகட்டும் அப்படின்னு விடுறதே இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான விஷயம். நல்லதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் அதுவே கெட்ட விஷயங்களாக ஆகாத விஷயங்களாக இருக்கும்போது இவங்க கொஞ்சம் சத்தையோட முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அதே நேரம் மிகப்பெரிய மைனஸும் கூட. எந்த விஷயத்தில் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்க வந்து புரிஞ்சு செயல்படணும். இது வந்து ஜென்ரலாக இவங்களோட மொத்த லைஃபுக்குமே பொருந்தும். அதில் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இந்த விஷயங்கள் தான் எல்லாம் போகிற போக்கில் அப்படியே இருக்கட்டும்னு விடக்கூடாது. கொஞ்சம் இவங்களும் சில விஷயங்களில் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸாக அமைச்சிக்கிறது நல்லது. அந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே உணர்வுபூர்வமான ஆட்கள். இந்த கூச்ச சுபாவம் அதிகம் உடையவங்க இவங்க. இப்போ ஒன்ஸ் இவங்க வந்து காதல் வாழ்க்கையில் என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது சார்ந்த கற்பனைகளுக்குள்ளே உழந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் மொத்த உலகமாகவே இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போவுமே எல்லா நேரத்துலையுமே அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்க. பெரும்பாலுமே இவங்க வந்து எல்லாத்தையுமே சமமாக தான் பார்ப்பாங்க, மேலே கீழே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அண்ட் கன்னிராசிக்காரங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. இவங்களெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் போதும். அது எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு இவங்க தயாராகத்தான் இருப்பாங்க. ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை ஆகட்டும் திருமண வாழ்க்கை ஆகட்டும் பெரும்பாலும் நல்லபடியாகத்தான் அமையுது.
இவங்களுக்கு ஏற்ற ஒரு நபர்கள் தான் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராகவும் அமைகிறாங்க. பட் அமைந்த அந்த விஷயங்களை அப்படியே ஸ்டேபிளாக தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும். ஸோ முழுவதுமாக இல்லைனாலும் அப்பப்போவாவது அந்த விஷயங்களில் இவங்களும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அந்த விஷயங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கைங்கிறது எப்போவுமே நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.